லஞ்சம் தவிர்ங்கிற கொள்கையை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆளுங்கட்சி தன்னோட கட்சி எம்எல்ஏக்களை ஃபாலோ பண்ண சொல்லுதான். இதனால பல எம்எல்ஏக்களுக்கும் அவங்களோட ஆதரவாளர்களும் வருத்தத்தில் இருக்கிறாங்களாம். இத திமுக பயன்படுத்திக்க பாக்குதான். என்னதான் ஆட்சி கவிழ்ப்பு வழக்குகள் கைதுகள் நடந்துகிட்டு இருந்தாலும் தாவைக்கு எம்எல்ஏக்களை இழுக்க திமுக தீவிரமான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்கா. 6 மாசம் கழிச்சு தாவைக்கு தன்னோட பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டா அப்ப ஒரு முடிவெடுக்க திமுக காத்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் தாவைக்கவோட தோழமை கட்சிகள் மேகதாது விவகாரத்துல ஆட்சிக்கு எதிரான சில கருத்துகளையும் முதல்வரோட பெங்களூரு பயணத்துக்கு எதிராகவும் கருத்துக்களை பதிவு செஞ்சதை முதல்வர் ரசிக்கலையா. இடைத்தேர்தல் முடிஞ்சு தாவைக்கவோட பலத்தை கொஞ்சம் கூட்டுனவுடன் காங்கிரஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு ஆட்சியை நடத்த முடியுமான்னு தாவேக்க யோசிக்குதா. அது சாத்தியப்பட்ட தோழமை கட்சிகளுக்கு டாட்டா காட்டிடலாமாங்கிறதையும் பனையூர் பரிசீலனை செஞ்சுக்கிட்டு இருக்கா. நியூஸ் தமிழ் கழுகு.